மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் கண்டிப்பாக நீச்ச பங்கம் அடைகிறதுனால எல்லா விதத்திலும் வெற்றி. ராசிக்கு 12-5 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் பெரிய மாற்றம், ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டிகளில் சற்று ஈடுபட வேண்டாம். ஏன்னா போட்டிஸ்தான அதிபதியான செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் இது பண்ண தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. பாக்கியங்கள், வெளிநாடு போய் வரக்கூடிய, படிப்பிற்காக போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டு மூலதனம் கண்டிப்பாக வரும். அதை தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப், அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான வெற்றி இருக்கும். சுப செலவுகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். இருப்பினும் பேச்சில் மிகவும் கடுமை இருக்கும். ஜாகிரதையாக பேசுறது நல்லது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பேச்சுக்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வரக்கூடிய பணம் அதிகமாக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும்.